தன்னால் வளர்த்து விடப்பட்ட இளைஞர்களை நம்பி சாதனை படைத்தவர். இல்லாட்டி மற்றவ புகழில் இவர் கொடை பிடிச்சுன்னு போல இவரே ராஜாவாக வந்தார், பாரதி ராஜா. அந்த மாதிரி கிழக்கே போகும் ரயில் அதெல்லாம் எத்தனை நாளைக்கு மனசில் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ரயில் ஓடிட்டே இருக்கு மைண்டில். பாரதி ராஜா பேர் அது கூட வரும். இப்போ ஒரு டேரக்டர் சொல்லுங்க பார்க்கலாம், யாரும் இல்லை. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாத நடிகர்களை இல்லைன்னு சொல்லலாம். பெரும் பட்டாளம் சார், பெரும் பட்டாளம். அது ஒரு 1 hour போகும் அந்த லிஸ்ட். பெரிய பட்டாளம், பெரிய பட்டாளம். பாலச்சந்தருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தருக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இணையா பண்ணது பாரதி ராஜா சார் தான். பாலச்சந்தர் சமூக கதையாக எடுப்பார், இவர் கிராமிய கதையாக எடுப்பார். அவர் சொல்லுவாங்க இளையராஜாட்ட, ராஜா இந்த மாதிரி போகணும்ப்பா, எனக்கு நீ போ பாரதி, நான் பார்த்துக்கிறேன். அவங்க அந்த நட்பு வட்டாரங்கள், இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா, அவங்க சாதனை படித்த காலகட்டங்கள் தமிழ் சினிமாவின் பொற்காலம் என்று சொல்லுவோம். சிவாஜி என்னவோ சொல்கிறான், பையன் விடு போட்டோம், டேரக்டர் தான் நீ சரி போ. சிவாஜி பெரிய மனசு பண்ணி கொடுத்துட்டு அவுட்புட்டை பார்த்தா அவரால் முடியல, கட்டினாரா, நீ இந்த மாதிரி வராதரா, இந்த மாதிரி உனக்கு டேலண்ட் வராதரா. தமிழ் சினிமாவை பாமர மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பாரதி ராஜாவின் புகழ் என்று நிலைத்திருக்கும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பாரதி ராஜா, என் இனிய தமிழ் பெருமக்களே, அந்த குரலுக்கு ஒரு கம்பீரமான ஒரு இயக்குனர் இன்று காலமான செய்தி தமிழ் திரையுலகம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமான உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. பாரதி ராஜாவினுடைய கலைப்பயணம், அது தொடர்பான அவர் கடந்து வந்த பாதை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். பாரதி ராஜா அதாவது பார்த்திங்கன்னா கிராமத்து அத்தியாயங்களை திரையில் காட்டியவர். எம்ஜிஆர், சிவாஜி இருந்த அந்த நிலையை மாற்றி ஒரு சாமானியனும் திரைப்படம் எடுக்க முடியும், கிராமத்திலேருந்து நம்பிக்கையாக திரையை நோக்கி வாங்க என்று நிறைய இயக்குநர்களுக்கு நம்பிக்கை தந்தவர். அவருடைய மறைவு சொல்லும் செய்தி தமிழ் திரையுலகம் இன்னும் என்னென்ன கற்றுக்கணும் அவர் மூலயமாக. என்னுடைய இனிய நண்பரும் நான் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு அறிவாளியுமான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இல்லை என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடந்த மாதம் சென்று சந்தித்தேன். சற்று உடல் நலம் தோய்விருந்தார். என்ன பிரகாஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, எப்படி இருக்கீங்க? பழைய கதையெல்லாம் பேசணும். ஆனால் காலன் இவ்வளோ சீக்கிரம் அடிச்சுட்டு போவான்னு உடல்நலம் குன்றியிருந்தாங்கிறது ஏஜ் ஃபேக்டர்லாம் வாசம்தான். ஆனால் அந்த நிகழ்வை நம்மளால் ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. ஆளுமை, தட் இஸ் அவர் முழுக்க நம்பினார். இயக்குநர்களில் ஒரு கர்ஜனை சார், கர்ஜனை கம்பீரம் தான். ஆமாம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசனை வைத்து தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் வரிசையில் இவரும் சேராமல் தன்னை நம்பி தன்னால் வளர்த்து விடப்பட்ட இளைஞர்களை நம்பி சாதனை படைத்தவர். தட் இஸ் மற்றவ புகழில் இவர் கொடை பிடிச்சுன்னு போல இவரே ராஜாவாக வந்தார், பாரதி ராஜா. அந்த மாதிரி இயற்பெயர் சின்னசாமி தான். சின்னசாமி அவர் சானிட்டரி இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணார்னு கேள்விப்பட்டோம். இது ஒரு முக்கியமான விஷயம் சார். அந்த காலகட்டத்தில் தென் மாவட்டத்திலேருந்து சென்னை நோக்கி வர்றவங்க பெரும்பான்மையான பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய கனவு நனவாக்கணும், பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பாலச்சந்தர் அவர் விட்டுட்டு வந்தார். ஆனால் தென்னகத்துலேருந்து பார்த்திங்கன்னா தென் பகுதியிலேருந்து வர்றவங்க, அது சுகாதார ஆய்வாளராக இருந்து பாரதிராஜா அவர்கள் அந்த வேலையை விட்டுட்டு வந்தார் இல்லைங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். இந்த காலத்து இளைஞர்களுக்கெல்லாம் 2 வருஷத்தில் சலிச்சு போயிடும். பாரதியார் சொல்லுவார், நான் படாத கஷ்டம் இல்லைப்பா, நான் போகாத தட்டாத கதவு இல்லைப்பா. புட்டண்ணா கணங்கள் தான் அவர் மெருகு விட்டினார். அவர்கிட்ட தான் உதவியாளராக இருந்து அவர் புட்டண்ணா கணங்களே, ராஜா நீ போய் தனியாக ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேர்ச்சி பெற்றார். அவர் சொல்லுவார், இந்த குருகுலம் மாதிரிங்க, எனக்கு காலங்காலத்தில் போய் உட்காந்துருவேன். அவர் பாதி செய்கையில் கற்றுக் கொடுப்பாரு, பாதி செயலில் கற்றுக் கொடுப்பாரு, பாதி அவர் ஃபாலோ பண்ண கற்றுட்டேன். அந்த டெடிக்கேஷன் ஏதோ 10 மணிக்கு 5 மணிக்கு வந்தவங்கிறது இல்லை. பாரதிராஜா லைஃபே அங்கே அவர்கிட்ட அவர் காலடியில் விட்டார்.
அவரோட நுணுப்பங்கள்லாம் கற்றுனதுனால புட்டணக்கானுங்கள்லாம் சிறந்த டைரக்டர், இயக்குனர். அது மாதிரி பெரிய லெஜண்ட். பெரிய லெஜண்ட். அந்த லெஜண்ட்லாம் வராது. கன்னட சூப்பர் ஸ்டார் டைரக்டர் அவர். அவர்கிட்ட கற்றுண்ட பாடங்கள் பாரதி ராஜா அதை வந்து மாற்றி தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஏங்க இதுக்கு முன்னாடி செட்டு போட்டு படம் எடுத்த காலம் தமிழ்நாட்டில். மெஜஸ்டிக் ஸ்டூடியோ, பாகினி ஸ்டூடியோ, ஏவிஎம் செட்டு போட்டு எடுப்போம். அதை உடச்சி கிராமத்துக்கு உடச்சி கிராமத்துக்கு கொண்டு போனார். வைரமுத்து, பாரதி ராஜா, இளையராஜா. இந்த இளையராஜா காம்பினேஷன்லாம் இனிமேல் தமிழ் திரைப்பட உலகம் பார்க்குமான்னா பார்க்க. இப்போ வர பாட்டெலாம் கேட்குற முடியல. டைரக்டரும் பேர் தெரிய மாட்டேங்குது, மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, படமும் மனசில் நிற்க மாட்டேங்குது. கிழக்கே போகும் ரயில் அதெல்லாம் எத்தனை நாளைக்கு மனசில் இன்னும் ஓடிட்டுருக்கு. ரயில் ஓடிட்டே இருக்குது மைண்டில். பாரதி ராஜா பேர் வரும், அது கூட வரும். இப்போ ஒரு டேரக்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம், யாரும் இல்லை. அந்த மாதிரி அவர் இளைஞர்களை ஊக்குவித்தார். ராதிகா இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாத நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம். பெரும் பட்டாளம் சார், பெரும் பட்டாளம். அது ஒரு 1 hour போகும் அந்த லிஸ்ட். பெரிய பட்டாளம். பெரிய பட்டாளம். பாலச்சந்தருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலச்சந்தருக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இணையாக பண்ணது பாரதி ராஜா சார் தான். பாலச்சந்தர் வந்து சமூக கதையாக எடுப்பார், இவர் கிராமிய கதையாக எடுப்பார். கிராமிய கதை அதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இருக்கும். பாலச்சந்தர் சாருடைய அது ஒரு மெசேஜ் இருக்கும். ரெண்டுத்துக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து அது சிறந்த படைப்பாக தான் வரும். தட் இஸ் தமிழ் சினிமாவை பாமர மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பாரதி ராஜாவின் புகழ் என்று நிலைத்திருக்கும். இதுக்கு முன்னாடி கட்சி சண்டை, வால் சண்டை, எம்ஜிஆர் சண்டை, அசோகன் சண்டை அப்படி தான் பார்த்த மக்களுக்கு, டேய் நம்ம கிராமத்தையும் ஒருத்தன் எடுக்கிறாடா, நம்ம ஊர், அது நம்ம கிராமம், நம்ம வயல் காடுறா அப்படின்னு சொல்ல வச்சார். அதுக்கு விதை போட்டது அவர். விதை போட்டது அவர் தான். நகரங்கள் மட்டுமே சினிமா இல்லை. சும்மா மவுண்ட் ரோடு, எல்ஐசி பில்டிங் காமிச்சிங்கன்னு, கார்பரேஷன் பில்டிங் சென்ட்ரல் ஸ்டேஷன் காமிச்சின்னு. முன்னெல்லாம் மெட்ராஸ் வந்தால் சென்ட்ரல் ஸ்டேஷன் காட்டுவோம், எல்ஐசி பில்டிங் காட்டுவோம். உடச்சி அடிஞ்சார் எல்லாத்தையும். இ ப்ரோக் ஆல் தி கன்வென்ஷன்ஸ். என்னென்ன கன்வென்ஷன் ஒட்டன்னார். அந்த துணிச்சல் சாமர்த்தியம் பாரதி ராஜா தவிர, பாலச்சந்தர் தவிர யாருக்கும் வந்தால் எனக்கு தெரியல. அவர் இயற்கையை நேசிப்பவர். அவர் சொல்லுவாங்க இளையராஜாட்ட, ராஜா இந்த மாதிரி வேணும்ப்பா எனக்கு, நீ போ பாரதி, நான் பார்த்துக்கிறேன். அவங்க அந்த நட்பு வட்டாரங்கள், இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா, அவங்க சாதனை படித்த காலகட்டங்கள் தமிழ் சினிமாவின் பொற்காலம் என்று சொல்லுவேன். பொக்கிஷம். அந்த மாதிரிலாம் திருப்பி கிடைக்குமானா எனக்கு தெரிஞ்சு 100 வருஷத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் போட்ட அந்த பாதையில் தான் பல இயக்குனர் நம்பிக்கையாக வந்தாங்க. கிராமத்துலேருந்து சென்னை நோக்கி. ஆமாம், நம்மளால வந்து படம் எடுக்க முடியும், நம்மளால சிறந்த படைப்பை கொடுக்க முடியும். அவர் நம்பிக்கையை ஊட்டினார். நானே ஜெயிக்கும்போது நீ ஏன்டா ஜெயிக்க மாட்டேன். ஜூனியர்லாம் வந்து அப்பா பிள்ளை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாராம். திட்டுவார், தப்பாக பண்ண பிடிச்சி வாங்குவார். சாப்பிட்டியாச்செல்லாம் என்ன பண்ண, சாப்பிட்டியா, காஃபி சாப்பிட்டியா, டிஃபன் சாப்பிட்டியா, சாப்பிடு போ, உட்கார், நான் வெயிட் பண்ணுறேன். அந்த மாதிரி மனிதநேயம் மிக்க மனிதரை பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. கோபம் எடுக்கிறது தான் குணம் இருக்குமாங்க. எவ்வளோ நடிகை அரைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஏன் அரைஞ்சார்? அவருக்கு பொழுது போலையா? நீ நல்ல ப்ராடக்ட் வரணும். அந்த காலத்தில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கேலில் வச்சு கையில் அடிப்பாங்க. ஆமாம், இப்போ கார்பரல் பனிஷ்மெண்ட்டே போச்சு. ஸ்கேலை வச்சு கையில் நான் அடி வாங்கியிருக்கேன், முட்டியில் அடி வாங்கியிருக்கேன். ஏன் இந்த வாத்தியார் அடிக்கிறாரு? நல்லா உருப்படணுன்னா. அதே பாரதி ராஜா அரைஞ்சாருன்னா நல்லா நடிக்கலை, எக்ஸ்பிரஷன் காட்டல, டைலாக் சரியாக சொல்ல தெரில, மனப்பாடம் சரியாக பண்ணல, டைலாக்கும் எக்ஸ்பிரஷனும் ஒன்றா சேரலை, நான் எவ்வளோ வாட்டி சொல்லிக் கொடுக்குறது, அந்த ஆற்றாமை. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, தாவணி கனவுல பார்த்துல அவர் டைரக்டராகவே நடிச்சிருப்பார். ஆமாம், பாரதி ராஜா ஒரு சீன், ஒரு முக்கியமான சீனு, அந்த சீனை வந்து பல்வேறு விதமாக ட்ரை பண்ணுவார். இவர் பாக்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துருப்பார். அதாவது அந்த சீனை எப்படி எடுத்துருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அறையில் பாக்யராஜும் ராதிகாவும் நான் நடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைந்து பார்ப்பார். அப்போ தான் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, இந்த படத்துக்கு வந்து ரைட்டர் நீ தான், ஹீரோ நீ தான். அதாவது அதை நத்தையில் முத்து, எங்கே வேணாலும் அந்த அவுட்புட் வரும் இல்லைங்க. ஸ்பாட் பண்ணி எடுக்கக்கூடிய டேலண்ட். இப்போது ஒரு மேலதிகாரியோ, ஒரு துறையில் சிறந்தவர்களோ, பத்திரிகையாளர்களோ, நம்ம கீழே இருக்கிற ஜூனியர்லேருந்து பெஸ்ட்டை எடுத்து வளர்த்து விட்றது தான் நம்ம கலை. அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. பாக்யராஜ் வந்து ஒரு காலத்தில் சூப்பர் டைரக்டராக போனார். பாரதி ராஜா கேட்டாங்களாம், நம்ம பையன்பா அவன், நம்ம பையன் நல்லா வந்தான், நல்லா பண்ணுறான்ப்பா. அந்த பெருந்தன்மை பாரதி ராஜா கொண்டு நிறைய பேர் நம்ம வளர்த்து விட்டோம், அவன் இன்னும் பெரிய ஆள் ஆகிட்டானே, அந்த எண்ணம் அவர்கிட்ட கிடையாது. நம்ம வளர்த்து விட்டோம், நல்ல பெரிய ஆளாக வந்துட்டான், சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஜூனியர்கிட்டேருந்து திறம்படவர்களை எடுத்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வழிவகுத்து அவங்க பாதை போட்டு
ட்ரெயின் பண்ணி எவ்வளோ இயக்குனர்களை வலைக்கு விட்டார், எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் அவர் வாழ்க்கையில் நடந்த நல்லது, எவ்வளோ சந்தோஷ நிகழ்ச்சிகள், சோக நிகழ்ச்சிகள் ரெண்டையும் பார்த்துட்டார். அவர் பார்க்காத சோகமும் கிடையாது, பார்க்காத சந்தோஷமும் கிடையாது. உலகம் அமெரிக்கா தமிழ் சங்கம் அவர் பாராட்டு நடத்தணும் அவருக்கு. நாங்கள் அமெரிக்காவில் வெள்ளைக்காரெல்லாம் வந்தான். ஹவு டு யூ நோ? ஏய் மேன், ஐ கூகுள் பாரதி ராஜா இது கிரேட் டைரக்டர் அப்படின்னா தமிழில் பேசினா ஆல்ரெடி டிரான்ஸ்லேட்னா. உலகம் முழுக்க ரசிகர்கள் உள்ள ஒரு இயக்குனர்னா தமிழை மணிரத்னம் அந்த மாதிரி வகையில் பாரதி ராஜாவும் அதில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறாருன்னா அது மிக இல்லைன்னு அர்த்தம். சிவாஜி கணேசன் வச்சு இயக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை முதல் மரியாதை அவருக்கு முன்னாடி அவரை வந்து கையாண்ட விதங்கிறது இயக்குனர்கள்லாம் படாத பாடுபடுவாங்க சிவாஜிகிட்ட. ஆனால் இவர் வந்து கையாண்ட விதங்கிறது வேறு விதமாக அதை கையாண்டிருப்பார். ஆனால் நீங்கள் வரீங்க நடக்கிறீங்க, டேய் நான் சிவாஜிடா, ஆமாண்ணா நீங்கள் இப்படி இதுதான் உங்களுக்கு வந்து சீனு, இப்படி தான் நீங்கள் வந்து மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு நம்பிக்கையே இல்லை. அவர் வந்து அவுட்புட் போட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்மளை வந்து இந்த படம் நிப்பாட்டும். ஆனால் இளையராஜா வந்து நம்பிக்கையே இல்லை, அவருக்கு இந்த படம் நான் ஓடாதுன்னு சொன்னாராம். இந்த படம் ஓடாது அப்படின்னு, இதை வந்து காசை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. ஓடினதுக்கப்புறம் காசு கேட்டிருக்காரு, நீ தான் சொன்னியே படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு காசு தர மாட்டேன் அப்படின்னு ஒரு செல்லமான சண்டை வந்து சொல்லுவார். அது நான் மலர் நினைவுகளை வந்து குறிப்பிட்டிருந்தார் செல்வராஜ். சிவாஜி கூட சொன்னாராம், படவா என்ன நடிக்க வைக்கிறாடா நீ, அவ்வளோ திமிர அவனுக்கு அப்படி கிண்டல் பண்ணறான். அப்போ சொன்னான், டேய் நீ பெரிய ஆள்டா, நீ அவன் பண்ணிட்டடா, எனக்கே நீ வந்து ஷாக் கொடுத்துட்டாடா. சிவாஜி வாயால் பாராட்டப்பட்டவர் பாரதி ராஜா. நீங்கள் சொன்ன மாதிரி 2 மூமெண்ட் நடன்னு சொல்லிட்டு சிவாஜி என்னவோ சொல்கிறான், பையன் விடு போட்டோம், டேரக்டர் தானடா நீ, சரி ஓ. சிவாஜி பெரிய மனசு பண்ணி கொடுத்துட்டு அவுட்புட்டை பார்த்தா அவரால் முடியல, கட்டிண்டாராம். நீ இந்த மாதிரி வராதரா, இந்த மாதிரி உனக்கு டேலண்ட் வராதரான்னாராம். நடிகர் திலகத்தால் பாராட்டப்படுறவன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் உள்ளதோ. நடிகர் திலகம் குவாய்ட்டாக போயிடுவார், அவர் ஒன்றும் பதில் நல்லது சொல்லுமே கெட்டது சொல்ல மாட்டார். அவர் வாயால் பெருமையாக பாராட்டப்பட்ட பாரதி. இதை விட நான் சொன்னாராம், நான் ஆஸ்கார் அவார்டே வாங்கிட்டேன். நான் எங்கே வாங்கினீங்க, இந்த நடிகர் திலகம் பாராட்டார, அப்புறம் இதை விட என்ன ஆஸ்கர் ஒன்று, அவர் பெருந்தன்மை பாருங்கள். நடிகர் திலகம் எடுத்து பாராட்டி எனக்கு ஆஸ்கரோட பெருந்துட்டார். கருக்கலைப்பை பற்றி அந்த கருத்தம்மா என்ன படம் கள்ளிப்பால் ஒவ்வொரு கிராமத்து கதையா இருக்கும், அதுல ஒரு செய்தி சொல்லியிருப்பார். அதுதான் வந்து அவருடைய இல்ல, அந்த மாதிரி திங்கிங் யாரால யோசிக்க முடியும் நான் யோசிச்சு பார்க்குறேன். பாரதி ராஜா எப்படி திங்க் பண்றாருன்னு நம்மளால கணிக்க முடியாது. வேதம் புதியது, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வேதம் புதியது என்ன மாதிரியான படம். அதாவது ஒரு சின்ன பையன் சத்யராஜ் வந்து ஒரு உணர்த்துற ஒரு காட்சி, பாலுங்கிறது உங்க பேரு, தேவர் என்பது நீங்க வாங்கிய பட்டமா. கரெக்ட். சத்யராஜுக்கு அவரே தேவர் தான். அதுதான் அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து சார் உடைக்கிறாரு பாருங்க. தான் பிறந்த சமூகத்தில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு அதை வந்து குறியீடு பண்ணி பேசுறது என்பது அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல். ஆமா, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விடாப்பிடியா இருப்பார். பல விதமான அந்த சமூக சீர்கேடுகளை வந்து கலைக்கணும்னு. அவரு சினிமா போராளிங்க அவரு. ஆமாம், கம்யூனிஸ்ட் தத்துவம்னு சொல்லுவாங்க, இருந்துட்டு போட்ட தப்பு இல்லை. நான் நாட்டுக்கு நல்லது பண்ண என்ன தத்துவம் இருந்தான்னு, அவரால் 10 பேர் திருந்தினாங்கன்னா அவர் வெற்றி பெற்றார். அவர் கடையில் எல்லாம் ஒரு மெசேஜ் இருக்கும். கள்ளிப்பால் கொடுத்து கோலப்படுறது, ஜெயலலிதா தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தைகள் தொட்டில் குழந்தை திட்டம், அந்த தொட்டில் குழந்தை திட்டம் வருவாரத்துக்கு காரணமாக இருந்த ஐடியாக்கள் தான் இவரும் எண்ணத்துலேயும் ஊச்சிருக்கு. ஒரே நேரத்தில் ரெண்டு திரைப்பிரபலங்கள் பண்ணியிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டு சாபக்கேடு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சகஜம், ஆனால் ஒரு அரசாங்கம் தலையிட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுன்னா பெரிய விஷயம். அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மிக பெருமை காட்டியவர் பாரதிராஜா அவர். ரஜினிகாந்த் கமலஹாசன் முதல் படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை பதிக்கிற அளவுக்கு வந்து 16 வயதுகளில் நிப்பாட்டியிருப்பார். அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா ஹீரோ, அதை உடைச்சார். கோமணம் கட்டி சப்பானியாக வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து அவன் தான் ஹீரோ. அவனுக்கு எதிர்பார்க்கிற ஒரு பரட்டை தலை, அவன் தான் பரட்டை. ஆமாம், சப்பானி. ஒரு கிராமத்துல எல்லாம் பரட்டை சப்பானின்னு தான் பேர் உண்டு. ஆமாம், கிராமத்துக்கு மாட்டே பரட்டை எங்கடா வாடா, சப்பானி வா, அழுமூஞ்சி வா, பட்டை பேருக்கு தான் கூப்பிடுவாங்க. அதை வச்சு யூஸ் பண்ணார் பாருங்க. கிராமத்து மக்களிடம் தமிழ் சினிமாவை கொண்டு செல்வதில் பாரதி ராஜாவுக்கு இருந்த ஆர்வம் மற்றவங்களுக்கு இருந்த மாதிரி தெரியல. மேந்தட்டில் போனாங்க. அது சொன்னால் சினிமா வாட் பிரேக் த ரெக்கார்ட், எல்லாம் ஜனங்கிட்ட கொண்டு போவோம். காமன் மேன் கடக்கோடி கிராம சினிமா பார்க்கணும், அவன் உணரணும், சொல்லுவாரான். அவன் ஃபீல் பண்ணியா, அதான் என் படம். அவன் நம்ம டைரக்டரு நம்ம ஊர் எடுத்தார், நம்ம கிராமத்தை நம்ம கதையை எடுத்தார்.
நீ மேட்டுக்குடி ஆணி எல்ஐசி பில்டிங் பார்க்கறது என்னது படம்? அவனை இன்வால்வ் பண்ணோம். அவனோட திங்கிங்லாம் தாட் ப்ராசஸ்லாம் பல யுகங்களை கடந்தது. அந்த முன்னோக்கி திங்க் பண்ணக்கூடியவர். ஒரு 50 ஆண்டுகள் என்ன நடக்கும்னு யோசித்து பார்க்கக்கூடியவர். அது சிம்பிளாக முன்ன காலத்தில் ஏ மைனரே வாருங்கள் இங்கே அமருங்கள் ஆசனத்தில் வட்சி அடிஞ்சார். என்ன சாப்பிட்டியா தூங்கின என்ன பண்ண? அந்த தமிழ் பாமர மக்கள் தமிழ் யூஸ் பண்ணார். அது முன்னாடியே ஆர்டர் பண்ணார். அது நல்ல மக்கள்கிட்ட கொண்டு சென்றது பாரதி ராஜா ஒரு புகழ். அவருடைய இந்த தமிழ் சினிமா உலகம் இருக்கும் வரையில் பாரதி ராஜா புகழ் கண்டிப்பாக இருக்கும்னு நான் அடித்து சொல்லுவேன். மிக்க நன்றி சார். நன்றி.